ஹாய் மக்களை வணக்கம். நான் உங்கள் பார்த்தா போலு. இன்று ஒரு சுவையான அற்புதமான அறுசுவையோடு ஒரு சமையல் குறிப்பு பார்க்க வந்திருக்கின்றோம். நமது கும்பகோணத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய திருபுவனத்தை சார்ந்த நமது அண்ணன் ஆனந்த் அவர்களுடைய அறுசுவையான உணவு இன்று இரவு உணவு தயார் செய்து வைத்திருக்கின்றார். அது என்னென்ன என்று அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஆனால் என்னென்ன சாப்பாடு இவங்க தான் நம்ம சமையல் மாஸ்டர் ஆனந்த் அவர்கள். என் பேர் திருபுவனம் ஆனந்த். திருபுவனத்துலேருந்து தஞ்சாவூருக்கு வந்து டிஆய் மகாலில் சமைக்க வந்திருக்கேன். இன்றைக்கி நைட்டு டிஃபன் வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நைட்டு டிஃபன் வந்து கேசரி, பட்டணம் போண்டா, சப்பாத்தி, குருமா, இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார், கோதுமை பூர்ணை புலாவ், பிரியாணி மாதிரி, மாஸ்பால். இன்றைக்கி நைட்டு அதெல்லாம் இருக்குது. நாளைக்கு மத்தியானம் என்னென்ன? நாளைக்கு காலையில் வந்து புருட் கேசரி, மைசூர் போண்டா, நெய் முந்திரி பொங்கல், பூரி மசாலா, மினி ரோஸ்ட்டு, இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, மல்லி சட்னி, கார சட்னி, ஃபில்டர் காஃபி, ஸ்பெஷல் காஃபி. காலை மெனு வந்து மதியானம் வந்து ஒரு ஸ்வீட்டு, பூந்தி தயிர் பச்சடி, வெஜிடபிள் பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, மலபார் அவியல், அப்பளம், ஆனியன் மெதுவடை, பருப்பு நெய், கதம்ப சாம்பார், முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அவரைக்காய், சல்சவ் எல்லாம் கலந்து போட்ட கதம்ப சாம்பார். அருமையான சாம்பார், அரைச்சி விட்ட சாம்பார், வத்தக்குழம்பு, மணத்தக்காளி வத்தக்குழம்பு, தக்காளி ரசம், வெஜிடபிள் பிரியாணி, கெட்டி தயிர் மோர். சுவையான விருந்து, சிறப்பாக இருக்கும். பால் பாயசம் செஞ்சுருக்கோம். ஸ்பெஷலாக சேமியா பால் பாயசம். வத்த குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு முதல் நாளே அந்த வத்த குழம்பு வச்சாதான் மக்கிய நாள் அது சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் இப்போதைக்கு வத்த குழம்பு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வணக்கம். எப்போயுமே வத்த குழம்பும் மீன் குழம்பும் நாள் வச்சு தான் மக்கா நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அண்ணன்னைக்கு நாளே வத்த குழம்பு வச்சுட்டாரு. சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சுவையாக இருக்குது. மனம் நல்லா பயங்கரமான மனமாக இருக்குது. ஆனால் நாளைக்கு மத்தியானம் தான் சாப்பிட்லாம். இவங்க அண்ணன் வந்து ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு வந்து நம்மளுடைய திருமணத்துக்கு வந்து சமைச்சிருந்தார். அந்த சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் நாங்கள் அவர் கும்பகோணத்துலேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு வந்து செய்ய சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் இவருடைய லிங்க் நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.